மெடிக்கல் ஹிஸ்டரி. இல்ல இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து அவங்க சர்ஜரி போயிருக்காங்க, சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் அந்த பேஷண்ட்க்கு பண்ணிருக்காங்கன்னா என்ன டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணாங்க, எத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணாங்க, அந்த டியூரேஷன், என்ன சர்ஜரி நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு 10 years பேக் வந்து டான்சிலெக்டமி பண்ணிருக்காங்க அப்படின்னா patient came with the history of tonsillectomy done 2 years back, 10 years back. இந்த டியூரேஷனோ அந்த டியூரேஷன் you have to mention. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்டோட ப்ரொஃபைல்ல சப்ஜெக்டிவ் டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணிடுறீங்க. ரெண்டாவது வந்து சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் கேட்கணும். சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ்னா பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்ஸ், என்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்திருக்காங்க. இப்போ சீஃப் கம்ப்ளைண்ட் இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிசினஸ் ஃபார் past 3 days, weakness for 3 days. பேஷண்ட்டுக்கு வந்து டிசினஸ்னா என்ன, தலை சுத்துறது. ஏன்னா அது பிளட் குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகி லோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பேஷண்ட் ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கல, இல்ல டயட் வந்து ப்ராப்பரான இன்டேக் எடுத்துக்கலாம் போது டிசினஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. 3 days அவங்களுக்கு டிசினஸ் இருந்திருக்கு. ரெண்டாவது மேஜர் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா வீக்னஸ், அவங்க வீக்கா ஃபீல் பண்ணிருக்காங்க, அவங்களால ஆக்டிவா இருக்க முடியல, வீக்னஸா ஃபீல் பண்ணிருக்காங்க, அதுவுமே 3 days-ஆ இருக்கு. அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் பிரசன்ட் இல்னஸ்னா எவ்வளவு நாளா வந்து இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஹிஸ்டரி நெக்ஸ்ட் கேட்க போறோம். அந்த பாஸ்ட் ஹிஸ்டரியில பேஷண்ட்க்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ், கோமார்பிடிஸ் ஏதாவது இருக்கா. இந்த பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா ஹைப்பர்டென்ஷன் ஃபார் 6 months. இந்த பேஷண்ட்க்கு ஹைப்பர்டென்ஷன்னா என்ன, ஹை பிளட் பிரஷர், எவ்வளவு மாசமா இருந்திருக்கு, 6 months இருக்கு. சோ பேஷண்ட் இஸ் known case of hypertension for past 6 months அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது பேஷண்ட் வந்து டயபெட்டிஸ் அண்டர் இன்சுலின் தெரப்பி. பேஷண்ட் வந்து known case of diabetes அண்டர் இன்சுலின் தெரப்பில இருக்காங்க. இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பொறுத்த அளவுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஓரல் ஹைப்போகிளைசெமிக் ட்ரக்ஸ் கொடுக்கறதா இல்ல இன்சுலின் கொடுக்கறதான்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா நம்ம ட்ரீட்மெண்ட் சூஸ் பண்ணுவோம். ஓரல் ஹைப்போகிளைசெமிக் டயபெட்டிஸ் மெலிட்டஸோட இன்னொரு நேம் என்னன்னா ஹைப்பர்கிளைசீமியா. ஹைப்பர்கிளைசீமியானா எக்ஸசிவ் பிளட் குளுக்கோஸ் லெவல். சரிங்களா? இப்போ வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை பொறுத்து ஓரல் ஹைப்போகிளைசெமிக் ட்ரக்ஸ்னா குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், ஓரல்னா வாய் வழியா எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ், மாத்திரையா கொடுக்கறதா இல்ல இன்சுலினா போடுறதா சொல்லிட்டு ரெண்டு விதமா ட்ரீட்மெண்ட் சூஸ் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு வந்து பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்த அளவுக்கு பேஷண்ட் எதுல இருந்திருக்காங்க, இன்சுலின் தெரப்பில இருந்திருக்காங்க. ஓகே, அண்டர் இன்சுலின் தெரப்பின்னு நீங்க மென்ஷன் பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீலிங் ஆஃப் வீக்னஸ், டிஃபிகல்ட்டி டு வாக் ஃபார் 3 days. 3 நாளா உங்களுக்கு வீக்னஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க, நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க, 3 days தான். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி வேற என்ன இருக்கு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா he had CVA before 6 months. 6 months-க்கு முன்னாடி cerebrovascular accident. பிரெயின்ல இருக்கக்கூடிய blood supply ப்ராப்பரா இல்லாதனால பிரெயின்ல ஏதோ ஒரு பர்టిక్యులர் பார்ட் அஃபெக்ட் ஆகிறதுனால பேஷண்ட்டுக்கு என்ன வந்திருக்கலாம், ஸ்ட்ரோக் இல்ல வேற ஏதாவது கண்டிஷன் வந்திருக்கலாம். அது வந்து 6 months-ஆ இருந்திருக்கு. அப்ப பேஷண்ட் வந்து அந்த மெடிகேஷன்ஸை ரெகுலரா எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரைட் லிம்ப்ல வந்து வீக்னஸ் இருந்திருக்கு. ரைட் லிம்ப்னா என்ன, ரைட் அப்பர் லிம்ப். இந்த ரைட் லிம்ப்ல வந்து அவங்களுக்கு வீக்னஸ் இருந்திருக்கு. அவங்க இதுக்கப்புறம் நீங்க பாஸ்ட் ஹிஸ்டரி எப்பவுமே எடுக்கும்போது என்ன கண்டிஷன் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுவீங்க. கீழே வந்து என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நோ ஹிஸ்டரி ஆஃப்னு மென்ஷன் பண்ணணும். நோ ஹிஸ்டரி ஆஃப்ல என்னமா மென்ஷன் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப்ல வந்து நீங்க ஹைப்பர்டென்ஷன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, சிவிஏ மென்ஷன் பண்ணிருக்கீங்க. நோ ஹிஸ்டரி ஆஃப்ல வந்து நீங்க ரேண்டமா எல்லா பேஷண்ட்டுக்குமே சில கண்டிஷன்ஸ் இருந்திருக்கான்னு நீங்க கேட்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சிஓபிடி, bronchial asthma, tuberculosis, cerebrovascular accident, ischemic heart disease, இது எல்லாமே ரொட்டீனா உங்களுக்கு இருதய ரிலேட்டடா ஏதாவது தொந்தரவு இருக்கா, இல்ல வந்து உங்களுக்கு நரம்பு ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவங்க கிட்ட என்ன லாங்குவேஜ்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணி ஒவ்வொரு ஹிஸ்டரி நீங்க கலெக்ட் பண்ணணும். இப்போ இந்த பேஷண்ட் கிட்ட ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு சிவிஏ இருந்திருக்கு, ஹைப்பர்டென்ஷன் இருந்திருக்கு. ஸோ மித்த சிஓபிடி, bronchial asthma, ischemic heart diseaseல என்ன அந்த பேஷண்ட்டுக்கு இல்ல. ஸோ யூ ஹேவ் டு மென்ஷன் நோ ஹிஸ்டரி ஆஃப் COPD, bronchial asthma, pulmonary tuberculosis, ischemic heart disease. அந்த நோ ஹிஸ்டரி ஆஃப் நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்பதான் வந்து உங்க பிசிஷியன்ஸ் வந்து அந்த கேஸ் ஷீட் பார்க்கும்போது பேஷண்ட்க்கு இந்த கண்டிஷன்லாம் இருக்கு, இந்த கண்டிஷன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் ஹிஸ்டரி. என்விரான்மெண்டல் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி என்ன டைப், அவங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்ல நியூக்ளியர் ஃபேமிலியா, அவங்க வந்து அவங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம், டாய்லெட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இருக்கு. ஏன்னா சில பேஷண்ட்க்கு அதுல இருந்து கூட என்ன வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த நம்ம அந்த ஹிஸ்டரி நம்ம கேட்கும் போது தான் வந்து அது ரிலேட்டடான ப்ராப்ளம் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி. ஃபேமிலி ஹிஸ்டரியில என்ன கேட்போம்னா அவங்களோட மதர் ஆர் ஃபாதருக்கு வந்து சிப்ளிங்ஸ்க்கு ஏதாவது இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்திருக்கா. இப்போ டயபெட்டிஸ்
இப்போ அவங்க ஃபாதருக்கு இருந்ததுன்னா அதனால இந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டயக்னோசிஸ் கிடைக்கும். ஸோ வந்து இவங்களோட மதர் ஃபாதருக்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அப்படி எதுவும் இல்லைன்னா வில் சிக்னிஃபிகன்ஸ் நீங்க எழுதிக்கலாம், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சோஷியோ எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா பேஷண்ட் வந்து எக்கனாமிக்கலா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, அப்பர் மிடில் கிளாஸா, மிடில் கிளாஸா, லோயர் மிடில் கிளாஸா, அந்த மாதிரி. இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நீங்க வந்து அப்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் ஹிஸ்ட்ரி. பர்சனல் ஹிஸ்ட்ரியில என்ன கேட்கணும்னா அவங்களோட பர்சனல் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கரா, ஆல்கஹாலிக்கா, இல்ல வேற ஏதாவது ட்ரக் அபியூஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது ஃபுட் ஹேபிட்ஸ் எந்த மாதிரி இருக்கு, இது எல்லாமே அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி. ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கேட்கணும். இல்ல வந்து பேஷண்ட் ஸ்மோக்கரா இருந்தானா பேஷண்ட் இஸ் ஸ்மோக்கர் ஃபார் பாஸ்ட் 10 years அந்த மாதிரி எழுதும். பேஷண்ட் இஸ் ஆல்கஹாலிக் எவ்வளோ இயர்ஸ், பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட்ஸ் நார்மலா அப்நார்மலா அதை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பர்சனல் ஹிஸ்ட்ரி.